அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். இப்போ நம்மளுக்கு பௌர்ணமி வருது. நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அ பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் இருக்குதுன்னா, அந்த சமயத்தில எதனா நல்லது செய்யலாமா? செய்ய வேணாமான்னு இருக்கு. இப்போ இது நைட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் தொடங்க போகுது, 9க்கு தான் தொடங்க போகுது அப்படின்றதுனால, அந்த பகல் சமயத்தில நம்ப கடவுள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அ அதுவும் சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்காக கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் சொல்றேன் பார்த்தீங்களா? சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க ஏன்னா சதயம் பிறந்தது ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு இதில பொறக்குது. ஒரு ஒரு நட்சத்திரமுமே ஒரு ஒரு பிளானட் பேஸில பொறக்குது. அப்படி பார்க்கும்போது சதயம் நட்சத்திரம் பிறந்தது உங்களுக்கு ராகு இதில தான் பொறக்குது. அதனால சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ராகு காலத்தில நீங்க அந்த ராகுன்னு சொல்லப்படுகின்ற அந்த நாகக்கல் முக்கியமா சொல்லப்படுறது அந்த அரச மரத்தடி கீழ பிள்ளையாரு, நாகம், கன்னி இதெல்லாம் ஒண்ணா வச்சிருப்பாங்க. நெறைய நீங்க பெரிய பெரிய கோயில் போறத விட ஒரு சரியா கல்யாணம் ஆகுற விஷயம், குழந்தை பிறக்கிற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த மாரி ஒரு நாகக்கல்லுக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையோ அல்லது தொடர்ந்து இந்த மாரி சதய நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லன்னா தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில பூஜை பண்ணாலே அந்த உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற ராகு கேது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ரெக்டிஃபை ஆயிடும். ஒரு வேளை உங்களுக்கு இல்லவே இல்லன்னா கூட, அத நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பெருசா தப்புலாம் எதுவும் ஒண்ணும் ஆயிடாது. ஆ அந்த மாரி ஒரு விஷயம் இந்த கிரகணம்ன்றதே ராகு கேது தான். அந்த கிரகணம்ன்றதே ராகு கேது. அதில அந்த சதயம்ன்றது பிறந்தது ராகுவோட நட்சத்திரத்தில தான் பிறந்தது. அத ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமையா வருது. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் மிக முக்கியம். இதிலேயே நானு அந்த நைட்டு அந்த கிரகணம் வர சமயத்தில நான் காளிக்கு கும்பிடுறதுக்கு சொல்லப் போறேன். காளிய நீங்க வணங்குறதுக்கு. அதே சமயத்தில நான் 9 சதயங்கள் நீங்க செய்யுங்கன்னு நான் சொன்ன விஷயத்த, இந்த ஒரு வேளை நீங்க அந்த 9 சதயம் செய்யலன்னா கூட, இந்த 1 செஞ்சுருங்க போதும்ன்றேன் நான். ஆனா நெறைய கோயில்கள் உங்களுக்கு சாயந்தரம் 6, 7க்கு தான் சாத்துவாங்க. நைட்டு கிரகணம்ன்றதுனால, டெய்லி 8 மணிக்கு மூடுறத இந்த முறை வேணா 7 மணிக்கு மூடிடலாம். ஆனா, அதுக்கு நாள் ஃபுல்லாவே மூடுவாங்களான்னு சொல்ல முடியாது. நைட்டுக்கு தான் கிரகணம்ன்றதுனால, அட்லீஸ்ட் ஈவினிங்கே திறக்காம சில பெரிய கோயில்கள் பண்ணலாம். ஏன்னா, இந்த முறை இந்தியாவுல தெரிய போகுதுன்றதுனால. இந்தியாவுல தெரிஞ்சாலும், டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைட்ராபாடு, புனே, லக்னோ, பெங்களூரு, சண்டிகர் இங்க தான் ரொம்ப தெரிய போகுது. சென்னையில அவ்வளோ தெரியுமான்னு தெரியாது. இவ்வளோ தூரம் ஆனாலும் இந்தியாவுல தெரியுது. இந்தியாவுல நம்மளுக்கு உலகத்தில வேற எங்கனா தெரிஞ்சா கூட, அந்த கிரகணம் அன்னைக்கு ஒரு அதிர்வலை ஃபுல்லாவே இருக்கும். அதனால தான் அந்த சமயத்தில நம்ப சொல்ற சில சாங்கிய சம்பிரதாய சடங்குகள கீப் அப் பண்ணணும். ஆனா இந்தியாவிலே தெரியுதுன்னும்போது, அது முக்கியமான கர்ப்பிணி பெண்கள்லாம் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது முக்கியம். அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஈவினிங்லேருந்தே நீங்க இருக்கிறது உள்ள முக்கியம்னு சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள். அதுக்காக அந்த கர்ப்பிணி பெண் வீட்ல இருக்கிற ஒரு அம்மாவோ, அவங்க வீட்ல இருக்கிறவங்களோ, போயிட்டு ஒரு பூஜைய கோயில்ல போய் பண்ணிட்டு வரலாமான்னா வரலாம். அவங்க வரைக்கும் ரூம்குள்ள இருந்தா போதும். அவ்வளோதான். அவங்க அந்த சாப்பாடு மெயினா ரொம்ப சீக்கிரமே சாப்பிட்றணும். ஆ எல்லாரும் கூட ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. ஆனா கர்ப்பிணி பெண்கள் அந்த மாரி ஒரு 6, 7 மணிக்கே சாப்பாட்ட முடிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஆம், அந்த கிரகண நேரத்தில் காளிய வணங்குற விஷயத்தையும் சொல்றேன். 2வது இந்த முறை வரப்போறது ரெட் மூன் டைப்பு. ஒவ்வொரு முறை ஒரு மாடல் வரும் இல்லைங்களா? அதில இந்த முறை வரப்போறது சிவப்பு அ மூன் அப்படின்ற சிவப்பு சந்திரன் என்கின்ற ரெட் மூன் என்கிற மாடல் இப்போ வரப்போகுது. ஃபுல்லாவே அது டார்க் ரெட் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அது காளிக்கு இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அது இருக்கட்டும். ஆனா, இந்த ராகுன்ற விஷயத்துக்கு தான் நான் மெயினா வரேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்தே செய்தவங்களுக்கெல்லாம் இது இப்போ செய்ய போறது 7வது. அ நானும் இன்னும் கூட என் கூட வியூவர்ஸும் நாங்க பேசிக்கும்போது, அவங்க கூட சொன்னது இன்னும் 3 மாசம் இருக்குது இல்லைங்களா? இதுவரைக்கும் 6 பண்ணிட்டோம். இன்னும் 3 இருக்குது. 9 சதயம் நீ மொத்தம் சொன்னது. இன்னும் 3 இருக்குது. அதில இந்த ராகு எதனா பெருசா பண்ணிட்டு அது போயிட போறாங்க. இந்த ஒவ்வொரு முறையுமே நெறைய சேஞ்சஸ் நடந்தது. இன்னும் 3 சதயம் பண்ணிட்டோமானா, ஒரு மாற்றம் நடக்காதயா போயிட போது. அப்படி தான் என்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதில நீங்க இது பண்றீங்களோ இல்லையோ, அந்த ஒரு நாளாவது பண்ணிடுங்கன்றேன் நான். இந்த வரப்போகுது பாருங்க. இந்த மாரி மறுபடியும் ஒரு நாள் கிடைக்குமா?
சதயம் இருக்கிற அன்னைக்கு கிரகணம் வர்ற விஷயம் மறுபடியும் நடக்குமா? அதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் தம்ப்நெயில்ல போட்டுருவாங்க. இத்தனை வருடத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஜோதிடத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். சதயம் நட்சத்திரத்தில் கிரகணம் வரப்போதா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு சந்திர கிரகணம். இந்த கிரகணம்ன்றதே பாம்பு. இது கிரகணன்றதே ராகு கேது உங்களுக்கு. அது வந்து அந்த நான் சொல்கிற அந்த ராகு பூஜை அந்த கல்லை பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெட் மூணுன்றதுனால நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த அந்த நாகக்கல்லை கழுவிட்டு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு 2 மஞ்சள் கயிறு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அதில் ஒன்று அங்கே கட்டிட்டு இன்னொன்று 2த்தையும் ஒன்றா கட்டிட்டு ஒன்று மட்டும் அங்கேயே விட்டுட்டு ஒன்று உங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் உங்கள் கழுத்தில் வச்சுருந்து அதை எடுத்து முக்கியமான இடத்துல பூஜை ரூமில் எங்கன்னா வச்சுருங்க. அடுத்த முறை வரும்போது அந்த மரத்தில் அரச மரத்தடியில் கல் கீழே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அரச மரத்துலேயே கட்டிடலாம். இல்லை வேறு எங்காவது அரச மரத்தில் கூட அந்த கழட்டின 3ஆவது நாள் கழட்டின ஒவ்வொரு இதுவும் கழற்றி கழுத்துலேருந்து கழற்றி அதை கட்டிடலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வர விஷயம் செய்து நான் வந்து ரொம்ப ஒரு ஐதீகமான பில்லி சூனியம் சம்மந்தமான உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் இருக்குது. நீங்கள் இப்போ பெரிய பெரிய ஜோதிடர்கள் பிரசித்தி பெற்று மீடியாவிலலாம் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஜோதிடர்கள் அந்த ஞானிகள்லாம் மீடியாவிலையோ எங்கேயும் அவங்கள பற்றி அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிற மோஸ்ட்லி சடங்கு பூஜை பரிகாரங்கள் எப்படி இருக்கும்னா இதில் சந்திர கிரகணம் அன்னைக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு ராகு காலத்தில் போயிட்டு ஏற்றுன்னுவாங்க. அந்த சமயம் பார்த்து கோயில் சாத்தாமல் இருக்கணும். அதுக்கு முன்ன பின்ன ராகு காலம் இருந்ததுன்னா அந்த கோயிலை சாத்திடுவாங்க. நீ அந்த ஊர் கோயிலில் போய் ஏற்றுன்னுவாங்க. அந்த ராகு காலத்துக்கு முன்னாடி டைம் நம்மளுக்கு கரெக்டாக இந்த நேரத்தில் உச்சி 12 இல்லைன்னா ராகு காலம் சொல்லியிருப்பாங்க. அந்த கிரகண நேரம் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கோயில் மூடாமல் இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி சமயத்தில் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி திருவாலாங்காட்டில் ஒரு கோயிலில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிரகண நேரத்தில் போயிட்டு ஏற்றுனது. அன்றைக்கி பார்த்து ராகு காலம் உச்சி 12 சமயத்தில் வந்ததா என்னன்னு தெரியல. உச்சி 12 சமயத்தில் வந்ததா வேறு எந்த நேரத்தில் வந்ததுன்னு தெரியல. அந்த கோயில் சாத்தத்துக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க சொன்ன நேரத்தில் போயிட்டு நாங்கள் போயிட்டு ஏற்றிடுறோம். அந்த மாதிரி ஒரு அநேகமாக புதன்கிழமை அது 12 ராகு காலமாக ஞாபகம் இல்லை எனக்கு. புதன்கிழமை இது வந்து யமகண்டம் வரும். ஞாயிற்றுக்கிழமை வர 12 வந்து அது யமகண்டம் அது. ஆனால் அது ஒரு ராகு காலம், அது ஒரு கிரகண நேரம், அது ஒரு சூரிய கிரகண நேரம். அது கோயில் கரெக்டாக சாத்த போகிறாங்க. அவங்க சொன்ன சமயத்தில் ஓடி போய் நாங்கள் அதை ஏற்றுறோம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அது ஓலைச்சுவடியில் சொன்னது. அது வந்து நாடி ஜோதியத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஓலைச்சுவடியில் சொன்னது. ஓலைச்சுவடியில் இப்போ நிறைய பேர் அது இல்லாதெல்லாம் வந்து நிறைய அதே மாதிரி ஓலைச்சுவடி கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு அதில் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தது. என்னென்ன உறவுகள் சொன்னதுலேருந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை அவங்கள சொல்லி அதெல்லாம் கூட நடந்தது அதில். ஆனால் அதனால் அது கரெக்டான ஓலைச்சுவடி தான்றதுனால அவங்க சொன்னது தான் அது எனக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி கிரகண நேரத்தில் போயிட்டு நீ ராகு காலத்தில் கிரகணம் சாயந்திரமானா இருக்கும் காலையோ நைட்டோ, ஆனால் அன்னைக்கு ராகு காலத்தில் அதை போயிட்டு அந்த விளக்கேற்றுறது, எம்ச்சம்பழத்தில் விளக்கேற்றுறது, காளிக்கிட்ட விளக்கேற்றுறது இதெல்லாம். அந்த மாதிரி வந்து அநேகமாக திருவாலங்காட்டில் இருக்கிற காளி கோயில் தான் நினைக்கிறேன் அது. திருவாலங்காட்டில் ஒரு காளி கோயில் இருக்குது. அங்கே தான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி கூட சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த ரெட் மூன் சமயம் நீங்கள் கண்ணில் தெரியுதோ இல்லையோ, சென்னையில் எங்கே தெரியுதோ இல்லையோ, நீங்கள் அந்த சமயத்தில் காளியை தான் நீங்கள் வணங்கணும். அதை பற்றி சொல்கிறேன். இது என்ன மாதிரி காளியை நீங்கள் அதை வணங்கலான்றது. அதுக்கு முன்னாடி இந்த சதய நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், 9 சதயம்னு. அன்றைக்கி போயிட்டு நீங்கள் அதை கல்லை கழுவி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் நிறைய பிசைஞ்சுக்குங்க. இது வந்து 2 மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கு, எண்ணெய் அங்கே போயிட்டு எலுமிச்சம்பழத்தில் ஏற்றினா ரொம்ப முறை. இந்த முறை ஒவ்வொரு முறையும் சாதா விளக்கு ஏற்றினாலே போதும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த முறை நீங்கள் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 4:30. ஆனால் அந்த நேரம் கோயில் மூடாமல் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த 4:30 வரைக்கும் மூடாமல் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நைட்டு தானே கிரகணன்றதுனால. அதனால் நீங்கள் போயிட்டு அந்த 4:30ல் வெளியுதுங்கன்னா நம்மளுக்கு பயம் இல்லை. அரச மரத்தடி இதுன்னா நாகக்கல்லுனா கோயில் மூட போகிறாங்களா சாத்த போகிறாங்களான்ற பயம் இல்லை. அது மாதிரி கட்டிச்சுன்னா நீங்கள் போயிட்டு அதை கரெக்டான 4:30 ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அதை பண்ணிடணும். எடுத்துன்னு போயிட்டு அந்த பால் பேக்கெட்டை ஒன்று எடுத்துன்னு போயிடணும். எல்லாம் கழுவணும். ஆனால் எப்பவுமே நாங்கள் சொல்கிறது மாதிரி விட இந்த முறை மட்டும் குங்குமம் நல்லாவே ஒரு பெரிய பேக்கெட்டாக வாங்கின்னு போயிடுங்க. இல்லைன்னா 2 பேக்கெட்டாக வாங்கின்னு போயிட்டு ஃபுல்லாக ரெட்டாக தெரிகிற மாதிரி அந்த முதல்ல கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கழுவிட்டு எல்லாம் பால் எல்லாம் ஊற்றி முடிச்சிட்டு பின்னாடி மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ மஞ்சளை ஃபுல்லாக பூசிட்டு அங்கங்கே குங்குமம் வச்சுருப்போம்.
இந்த முறை என்ன பண்ணுங்க, மஞ்சள ஃபுல்லா பூசிட்டு, அப்படியே குங்கும அர்ச்சனை பண்ணா எப்படி? அந்த மாரி குங்குமத்த ஃபுல்லா ரெட்டா தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி பூசிடுங்க. பயங்கர பவர்ஃபுல்லா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கர்மா, தோஷம், ராகு கேது சம்மந்தமான, குழந்தை பிறப்பு சம்மந்தமான, கல்யாணம் சம்மந்தமான, உங்களுக்கு பொறாமை திருஷ்டி சம்மந்தமான, தீய சக்திகள் விலக்குகின்ற, முன்ஜென்ம சாபங்கள், அந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அத வந்து செஞ்சுட்டு, பூ வச்சுட்டு, அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு வெத்தல பாக்கு, வாழைப்பழம் நிவேதனம் இந்த மாரி எது பண்ணாலும் ஒரு நிவேதனம் வைக்கணுன்றதுனால, வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வச்சுருங்க போதும். அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் தீபம் இந்த முறை போடுங்க. ஒவ்வொரு முறையும் இல்ல. நான் இதே மாரி ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வந்தது சதயம். அப்பவும் நான் உங்கள எலுமிச்சம்பழம் போட சொன்னேன். இந்த முறையும் நீங்க எலுமிச்சம்பழம் தீபம் போடுங்க. கற்பூரம் வேணா ஏத்துறதுன்னா ஏத்துங்க. உங்க வேண்டுதல நல்லாவே அந்த இடத்துல உங்க நல்லா ஃபஸ்ட்டு வேண்டுதல இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நெறைய குங்குமம் பூசிட்டு, அந்த கயிறையும் கட்டிட்டு 2 கயிறையும் உங்களுடைய வேண்டுதல்ல பிரதான வேண்டுதல ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதல்லாம் ஒன் டைம் சொல்லணும். அப்புறம் அத சுத்தி வர முடிஞ்சுதானா, சுத்தி வரும் ஒரு முறை நேர்ல நின்னு கற்பூரம் ஏத்தும்போதும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அத சுத்தி வரும்போதும் அது அரச மரத்தடியோ இருந்ததானா, இல்ல ஒரு நாகக்கல் சுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடமா இருந்தா, அத நீங்க வந்து சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 முறையோ இல்லன்னா 9 முறை சுத்துங்க. 9 முறை நீங்க சுத்திட்டு உங்க வேண்டுதல்லாம் நல்லபடி வச்சுட்டு, அந்த ஒரு கயிறு மட்டும் எடுத்து உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு வாங்க. அதாவது இந்த ராகு இந்த கிரகணம்ன்றது ராகு, அது இல்லாம கேது இது 2ம் உண்மையிலே கிரகம் கிடையாது. சூரியன், சந்திரன் பாதைகளில் வெட்டுகின்ற 2 புள்ளிகள் மாரி ஒரு நிழல் மாரி இருக்குது. அதில் இந்த ராகுன்றது வடக்கு சந்திர கணு, நார்த் லூனார் நோடு அப்படின்னும், கேதுன்றது தெற்கு சந்திர கணு, சவுத் லூனார் நோடு அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த சூரிய சந்திரனுடைய பாதை, சூரிய சந்திரனும் ராகு கேது அச்சில் வரும்போது, இந்த புள்ளிகளில் ஒன்றில் இருக்கும்போது சூரியன் அல்லது சந்திரனுடைய பாதை பூமிக்கு நேராக வருவது தான் இந்த கிரகணத்தை ஏற்படுத்துது. அதனால் இது ராகு கேதுன்றதும், சதயம்ன்றதும், அந்த பாம்புன்றதும், அந்த நாகக்கல்லுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுன்றது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. அது கிரகணம் அன்னைக்கே வருதுன்றது தான். கிரகணன்றதே அந்த ராகு கேது. அதனால் அன்றைக்கி இந்த இதுவை நீங்கள் செஞ்சுருங்க. அது முக்கியம். இது சொல்லிட்டேனுங்களா? இப்போது நைட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக 8:58க்கு தொடங்குது. இந்த சமயத்தில் பெரிய பூஜைங்க, கிரகண நேரத்தில் பூஜைங்க பண்ணுறதெல்லாம் பண்ண தேவையில்லை. அது மாந்திரீகம் பண்ணுறவங்க, அது பண்ணுறவங்க அவங்க பண்ணுறது அது வேறு. நம்ம வந்து காளி தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதுலேயும் இது வந்து ரெட் மூனாக இருக்குதுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் காளி படம் இருந்துதானா நீங்கள் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது அமைதியான அம்மன் படம் இருந்ததுன்னா, அந்த அம்மாவையே காளியாக நினச்சிக்கோங்க. இல்லைன்னா ஒரு அட்டையில் குங்குமத்தை தண்ணியில் கலந்துட்டு கையில் அப்படியே அந்த குங்குமத்தாலேயே காளின்னு எழுதிக்குங்க. அறிவோ மகா காளின்னு கூட எழுதிக்குங்க. அந்த மாதிரி எழுதிக்கிட்டு 108 முறையோ 1008 முறையோ, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ருத்ராட்சத்தை 9 முறை தள்ளிட்டு அந்த ருத்ராட்சத்துலேயே 36வது இடத்துல ஒரு இடத்துல கையில் தட்டுப்படுற மாதிரி ஒரு கயிறு கட்டி வச்சுருந்தீங்கன்னா 9 முறை நீங்கள் அந்த 108 தள்ளிட்டு அதுக்கப்புறம் 36வது இடத்துல போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதான் 1008. அதை மாதிரி 1008 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது. அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு, அம்மன் காளி படம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா குங்குமத்தாலேயே ஒரு அட்டையில் ஒயிட்டு பேப்பர் ஒட்டிட்டு அது மேலே அறிவோம் மகா காளி, இல்லை வெறும் காளி, இல்லைன்னா ஸ்ரீ காளி, இல்லைன்னா ஓம் காளின்னு மட்டும் கூட அந்த குங்குமத்தில் கையில் தொட்டு குங்குமத்தில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு காளின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். அப்படியாவது வச்சு நீங்கள் உட்காந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறது கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ உட்காந்து ஹரிவோம் மகா காளி சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஹரிவோம் மகா காளின்னு 1008 முறை எழுதுறதே நல்லது. அதை தான் நான் சொல்லி இருப்பேன். ஆனால் அதை ஏன் இன்றைக்கி நான் சொல்லலைன்னா, அதை நான் இன்னொரு நாள் அதுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த வாரமே இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் அந்த ஏன்னா அறிவோம் மகா காளி எழுதுனா 8 நாள் 1008 முறை எழுதுகிற விஷயத்த அன்னைக்கு ஆரம்பித்து பண்ணால் அது வேறு மாதிரி இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் வெறும் வாயில் 108 முறையோ 1008 முறையோ குங்குமத்தை உங்கள் கையில் ஒரு பேக்கெட் குங்குமம் வச்சுக்கிட்டு
அந்த காளின்னு எழுதின கையால் குங்குமத்தால் எழுதின காளியோ அல்லது காளி படமோ வந்ததுன்னா அந்த குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே 108 முறையே கீழே ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கணும். அந்த குங்குமத்தையும் நீங்கள் டெய்லி எடுத்து இட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் மாதிரி எதுனா அதை ஒட்டின மாதிரி அந்த படத்தை ஒட்டின மாதிரி அந்த காளின்னு நீங்கள் எழுதுனது அதை ஒட்டின மாதிரி வச்சுக்கிட்டு குங்கும அர்ச்சனை மாதிரி கொஞ்சம் ஒரு பேக்கெட் குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த கோயிலில் நாகத்துக்கு ஃபுல்லாக ரெட்டாக பூசை சொன்னால் அது வேறு சாயந்தரம். இது அந்த கிரகண நேரத்தில் அந்த 8:58 உங்களுக்கு இந்த 2:25க்கு முடியுது உங்களுக்கு. ஆனால் மெயின் இடம் எங்கே நடக்குதுன்னா 11க்கு தான். நம்மளுடைய 11 அந்த மெயின் 11க்கு ஆரம்பித்து கூட நீங்கள் இந்த 1008 முறை சொல்லி 11க்கு ஆரம்பித்தா பெஸ்ட்டாக இருக்கும். விளக்குகளுக்கெல்லாம் ஏற்றிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த 11 பிஎம்க்கு அது ஸ்டார்ட் பண்ணி அது மிட் நைட்டாகவும் போகுது. உங்களுக்கு 1008 பண்ணிங்களான்னா கரெக்டாக அந்த உச்சி 12 மிட் நைட்டை வேறு அது கிராஸ் பண்ணும். அதன் மாதிரி அது ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்கும் அது. அதனால் அப்போ தொடங்கி நீங்கள் 108ன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். 1008 முறை நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு 12:20க்குள்ளே அது முடிஞ்சிடும் தான். ஏன்னா அது 11க்கு தொடங்குறது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக 11:30க்குள்ளே இல்லைன்னா 11:45க்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த 1008 முறையே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நிதானமாக அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணிக்கிட்டே அந்த அம்மனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புள்ளி புள்ளியாக போட்டுக்கிட்டே அறிவோம் மகாகாளின்னு சொல்லிவிட்டு அப்பவும் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அப்பவும் நீங்கள் அதை சொல்லி முடித்த பின்னாடி அப்படியே மனசுக்குள்ளேயே வேண்டுதல் அப்படியே உட்காந்த நிலமையிலே உங்கள் வேண்டுதல் என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் நிவேதனம் வைக்கிறது கற்பூரம் ஏற்றுறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். இதை மட்டும் அந்த கிரகண நேரத்தில் செஞ்சால் போதும். முடிஞ்சால் வெளியில் எங்கன்னா கண்ணில் தெரியுதான்னு தூரம் எல்லாத்தையும் பூஜைக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்பப்போ கொஞ்சம் பாருங்கள், சென்னையிலையும் தெரியுதான்னு பாருங்கள். இது ரொம்ப அந்த சதயம்ன்றது நான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்குது. அந்த மிட் நைட்டில் 11 மணிக்கு ஆரம்பித்து அறிவோம் மகாகாளின்ற சொல்கிற விஷயம் இருக்குது. இது 2மே பண்ணிங்களான்னா ஒரு பக்கம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது. ராகுன்னாவே பெரிய விஷயம்னு அர்த்தம். ராகுன்னாவே தலைன்னு அர்த்தம். அது தலையில் தானே எல்லா டிசைரும் நம்மளுக்கான இது நிறைவேறணும் அது நிறைவேறணும் எல்லா யோசனைகளும் தலைக்குள்ளே தானே இருக்குது. எல்லா பேராசைகளும் சரி நல்ல ஆசையும் சரி நியாயமான ஆசையும் சரி தலைக்குள்ளே தானே இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த உங்களுக்கு அந்த உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள். அந்த சதய நட்சத்திரம் விஷயத்தையும் பண்ணிவிடுங்க. அந்த கல்லுக்கு பண்ண சொல்கிற விஷயம் இது ராத்திரி 11 மணிக்கு அறிவோம் மகாகாளி சொல்கிற விஷயமும் பண்ணிவிடுங்க. அப்போ தீய சக்திகளும் கர்மா தோஷம் அது ஒரு பக்கம் போகும். உங்களுக்கு விரும்புகிற விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் முக்கியமான காதல் கல்யாணம் குழந்தை அது சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே அற்புதமாக நடக்கும். தொழில் அந்த மாதிரி வளர்ச்சி விஷயத்தில் கூட எப்படி இருக்குன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவி, ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல உயர் பதவி, தான் பெற்ற பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், தன்னுடைய உறவுகள் மூலமாக பணம் வருகின்ற கரியர் சம்மந்தமாகவோ தொழில் ரீதியாகவோ பிஸ்னஸ் மூலமாகவோ பணம் வருதல் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த உறவு மூலமாக உங்களுக்கு அந்த அமைகிற விஷயம் அதுக்கு அந்த சதயம் அந்த ராகு அந்த நாகக்கல் பூஜை அது இந்த கர்மா தோஷம் பில்லி சூன்யம் ஏவல் அந்த மாதிரி உக்கிர கடவுளாக நம்ம யார் யார் வைத்தச்சல் பொறாமை அதெல்லாம் பொசுக்கிறதுக்கு அந்த மிட் நைட்டில் நான் சொல்கிற அந்த அறிவோம் மகாகாளின்றது. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆளுன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க. அவங்கக்கிட்டே கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 150 சப்ஸ்கிரைபர் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருக்கு. அது வேணுன்னே அல்கரிதம் ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருக்கு யூடியூப்லன்றது நல்லா தெரியுது எனக்கு. அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு ஒரு 150 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக எனக்கு வர மாதிரி பண்ணிங்களான்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.